அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு நீங்கள் சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீணாகாது. அந்த வகையில் விருச்சக ராசிக்கு இனிமேல் தான் லாட்ரி யோகம் என்ற வகை. விருச்சக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கன்னிராசியில் செவ்வாய், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம், கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களான செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அஷ்டம குரு கஷ்டம் என்று நினைக்க வேண்டாங்க. அவருடைய பார்வை விசேஷமானது. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை பார்வையிடுவது பொருளாதாரத்தை வெற்றிகரமாக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் உங்களுடைய ராசி பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறார். அவருடைய பார்வை உங்களுடைய 3ஆம் இடத்தில் படிவதால எழுத்துத்துறையும் தகவல் பரிமாற்று துறையிலும் கொண்டவர்கள் புதிய பாதை பிறக்க இருக்குதுங்க. இதன் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் என எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் நிச்சயம் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இனிமையான செய்தி பரிமாற்றங்கள் நடைபெற இருக்குது. அதே போல குரு பார்வை சுகஸ்தானத்தில் விழுவதால் அங்குள்ள ஒரு தோஷம், உங்கள் ராசியில் உள்ள தோஷம் குறையுதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7க்குரிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. எந்த ஒரு செயலையும் கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் மேற்கொள்ளும் போது அவற்றில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு முயற்சிகள் நீங்கள் செய்து வரும்போது கூடிய விரைவில் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல விருச்சக ராசினியர்களை பொறுத்தவரை அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் வக்ரகதியில் உள்ள சனியுடன் ராகுவினுடைய சேர்க்கை 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் குரு சுக்கிரன் சேர்க்கை உடல் நலனை பாதிக்குங்க. அதனால் மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. சிறு விஷயங்களுக்கு கூட நீங்கள் அதிக அலைச்சலும் கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வருமானத்தை விட செலவுகளையே பார்த்து வரும் உங்களுக்கு இனி வரும் காலங்களில் வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதான் சொல்ல வேண்டும். நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு அலுவலகத்தில் பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு. விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா இத்தருணங்கள்ல வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. அதே போல் இத்தருணங்கள்ல கடன்களை ஏற்கனவே கூடுமான வரையில் திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நீங்கள் பாடுபட்டு உழைத்தும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்யலாம்
இல்லாதுங்க. உங்களுடைய அன்றாட கடமைகள்ல ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டே தாங்க இருப்பாங்க. குறிப்பா முக்கிய கிரகமான சனிவினுடைய வக்ரம் மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் கூட்டு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் ஏற்பட்டிருக்குதுங்க. அர்த்தாடக பணியில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் பாதிப்புகள் என்பது குறைவாகவே இருக்குங்க. உங்களுடைய பணிக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாமல் காத்தருள்வார் பூரண சுப கிரகமான குரு பகவான். அதே போல் மேலதிகாரிகளின் அளவுக்கு மீறிய கண்டிப்பு கவலையை அளிக்குங்க. கூடுமான வரையில் வளைந்து கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மிக மிக நல்லதுங்க. எந்த ஒரு வீண் வாக்குவாதமும் தேவையில்லாத மனசங்கடங்களை வரவழைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. அதே போல விருச்சக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபார துறைகளுக்கு அதிகாரியான கிரகம் சனி பகவான் தாங்க. கோல்சார விதிகளின்படி ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிப்பது என்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. அவ்வளவு நன்மை தராது. சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு எதிர்பார்த்திருந்த விலை கிடைப்பது மிகவும் கடினங்க. மேலும் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். இந்நிலையில் கூட்டாளிகளுடைய பிரச்சனை ஏற்படுத்துவாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. பல சிக்கல்களை ஒரே தருணத்தில் சந்திப்பது உங்களுடைய பொறுமைக்கு சோதனையாக அமையுங்க. உணர்ச்சி வசப்படாமல் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று உறுதியாக எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகுங்க. ஏமாற்றத்தை தரும் வருமானம் சற்று குறையக்கூடும். வெளிமாநில நிகழ்ச்சிகளை எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் கிடைக்காதுங்க. அதிக அலைச்சலினாலும் வசதி குறைவினாலும் உடல் நலன் பாதிக்கப்படக்கூடும். உங்களுடைய நலன்கள் உங்கள் கையில தாங்க இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டியது நீங்கள் தான் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் அனைவரிடமும் சுமூகமாக பழகுவது மிகவும் அவசியங்க. உங்களுடைய எதிர்கால நலன் கருதி எதிராக செயல்பட்டு வருவதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. கவனமாகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வு அதிகரிக்க இருக்கு. கூடுமான வரையில் நண்பர்களுடன் வெளியில் செல்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அதிக வெயிலினால் தண்ணீர் பற்றாக்குறையினால் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகமாகி புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அதனால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு செயலை மேற்கொள்வது நல்லதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயம் சோர்வு உடலை வருத்துங்க. அதே போல் மாதவிடாய் கோளாறுகள், ஒற்றை தலைவலி, மூட்டு வலி, சோர்வு, தலை சுற்றல் ஆகியவை உடல் ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் அவசியங்க. அதனால் நேரம் கிடைக்கும் போது ரெஸ்ட் எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல விருச்சக ராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 4ஆம் ராசியில் வக்ரகதியில் சனி இருக்க அவரை தொட்டு கொண்டு ராகு நகர்கிறார். 8இல் குரு இருப்பதால் ஆரோக்கிய சிக்கல்கள் தருங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தை அதிக கவனம் செலுத்துவது நல்லது. விருச்சக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது வாயில்லா ஜீவனுக்கு உணவு தாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில்